கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கலாத்தியருக்கு நிருபத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த காலை தியானத்தில் எனக்கு பிரியமானவர்களே, வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. நாம் வாசிக்கிற பொழுது, மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். திருவசனத்தில் நாம் உபதேசிக்கப்படுகிறோம். ஆகவே நாம் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ஷேரிங் ஆஃப் அவர் ஃபெய்த் வித் தோஸ் பீப்புள் ஹூ ஷேர்ஸ் தேர் ஃபெய்த் வித் அஸ். அப்போது நமக்கு நன்மையான காரியங்களை சொல்லுகிற நல்ல போதகர்களை கற்றுக் கொடுத்துருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த போதகர்கள் நமக்கு செய்கிற நன்மையான காரியங்களை பார்க்கிற பொழுது, அந்த உபதேசிக்கப்படுகிற அந்த நன்மைகளின்படி நாம் நடப்போம், அதன்படி நாம் செய்வோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து செல்வத்திலும் சிறப்பிலும் உலக பிரகாரம் ஆசீர்வாதங்கள் பெருக செய்தோடு மாத்திரமல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல பலனை கொடுப்பார், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல மனதை கொடுப்பார், நல்ல உத்வேகத்தை கொடுப்பார். பாருங்க, அப்படி நாம் உபதேசிக்கிறவர்களுக்கு நம்மால் ஆன எல்லா விதமான சரீர பிரகாரமான உதவிகளை செய்ய வேண்டும். We should give our fleshly deeds to those people who taught us good faith to our life. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் திருவசனத்தில் நீங்கள் உபதேசிக்கப்படுவீர்களா? உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறவங்களை பற்றி நீங்கள் என்ன நடக்கிறீர்கள், என்ன நினைக்கிறீர்கள்? அந்த பிரசங்கத்தை கேட்கிறீர்களா? அந்த வார்த்தையின்படி நடக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடவே விடாது. கர்த்தருடைய கிருபையினாலே நாம் போதிக்கப்படுகிற பொழுது அதில் நாம் கற்றுக்கொள்கிறோம், அதில் நாம் வளர வேண்டும். அந்த நன்மைகளை நாம் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், அந்த திருவசனத்தின்படி உபதேசிக்கப்பட்டிருக்கிற நாம் அந்த உபதேசத்தில் நிலைத்திருக்கிற பொழுது, நமக்கு உபதேசித்தவர்களுக்கு நம்மாலான உதவிகளை நாம் செய்ய வேண்டும், நன்மைகளை செய்ய வேண்டும். சரீர பிரகாரமான நன்மைகளை, உணவு, உடை, இருப்பிடம் போன்ற காரியங்களை கொடுத்து உதவி செய்யலாம். உலக பிரகாரமான ஆவிக்குரிய காரியங்களையும் கொடுத்து உதவி செய்யலாம். ஆகவே உபதேசிக்கிறவனுக்கு பகிர்ந்து கொடுக்க கடவன். அந்த பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், he should get the blessings from those teaching of those preachers. அவர்கள் சொல்லுகிற காரியங்களிலே நாம் பெற்று நன்மைகளை அனுபவித்து, அந்த நன்மைகளின் மூலம் வரக்கூடிய லாபங்களிலிருந்து மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கிற பொழுது கர்த்தர் நாம மகிமைப்படுகிறது. பாருங்கள், திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிற நீங்களும் நானும் திருவசனத்தை நாம் உபதேசிக்கிறவர்களுக்கு நன்மைகளில் இருந்து பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அந்த சகல நன்மைகளிலிருந்து பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அது ஆவிக்குரிய நன்மைகள், உலக பிரகாரமான சரீர நன்மைகள், அவைகளை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். கர்த்தர் அதை தான் பார்க்கிறார். இந்த காலை வேளையில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களுக்கு போதிக்கிறவர்களை கனப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி ஊழியம் செய்கிறவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? அவர்களை பற்றி குறை சொல்லி திரிந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் செய்வது குற்றம் அல்லவா? உங்களுக்கு என்ன பலனை கர்த்தர் கொடுப்பார்? யோசித்து பாருங்கள். மாறாக அந்த போதனையின் மூலமாக நாம் வளர்க்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். நாமே கற்றுக்கொண்டோம் என்று சொல்லி நம்ம தற்பெருமையாய் பேசி கொண்டோம் என்று சொன்னால் உன்னுடைய தாழ்ச்சியே கிடையாது. பைபிள் கற்றுக் கொடுக்கிறது கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் என்று சொல்லி. என்றைக்கு தாழ்மைப்படுறீங்க? தாழ்மைப்படுறதே கிடையாது. உங்களுக்கு போதிக்கிறவர்களுடைய விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களை போதிக்கிறவர்களை நீங்கள் மதிக்கணும், அவருடைய வார்த்தைகளை கேட்கணும், அதன்படி நடக்கணும், அதனால் ஆசீர்வதிக்கப்படணும். அந்த நன்மைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளணும். மிக முக்கியமாக நமக்கு உபதேசிக்கிறவர்களுக்காக கொடுக்க வேண்டும். இன்றைக்கு உங்களை நடத்துகிற, உங்களை போதிக்கிற, உங்களுக்கு போஷிக்கிறவர்களை பற்றி நீங்கள் குற்றம் பேசி தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் சொன்னால், கர்த்தர் ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு நல்ல கருத்துக்களை கற்றுக் கொடுப்பார், பாடங்களை. மாறாக அவைகளை கேட்டு அதன்படி நடப்போம், நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். நாம் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் திருவசனத்தில் உபதேசிக்கப்பட்டிருக்கிறவர்களை நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். ஜெபிப்போமா? இந்த நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, கலாத்தியர் 6:6 திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் அவன் உபதேசிக்கிறவர்களுக்கு தங்களுடைய நன்மைகளை சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன் என்று சொல்லி கற்றுக் கொடுத்த வசனத்தின்படியாய் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் மற்றவருடைய பிரசங்கங்களை கேட்டு நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதங்களின் நன்மைகளை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். சரீர பிரகார நன்மைகளையும் ஆவிக்குரிய நன்மைகளையும் கொடுத்து ஆசீர்வதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் நடத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.